ஸ்ரீ விஜயம் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஈச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போட்டுகின்றனே. விநாயகப் பெருமானை வணங்கி ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ முருகப்பெருமானை வணங்கி இந்த வீடியோவை தொடங்குகிறேன். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி வட்டத்தில் சின்னக்காவனம் எனும் கிராமத்தில் அமைந்துள்ள பாலமுருகன் அப்படிங்கிற கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பாலமுருகன் அப்படிங்கிற கோயில், இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோட தல வரலாறு என்ன பாத்தீங்கன்னா, சுமார் 600 வருடங்களுக்கு முன்பு கணக்கு பிள்ளை வகையறால வாரிசு இல்லாம இருக்கும்போது ஒருவர் குழந்தை வரம் வேண்டி முருகர்கிட்ட வேண்டியிருக்காருங்க. அப்படி வேண்டி அந்த குழந்தை வரம் கிடைத்ததுக்கு பிறகு அதை நன்றி கடனாக அந்த கணக்கு பிள்ளைங்கிறவர் அவரோட சொந்த இடத்திலேயே இந்த பாலமுருகன் கோயிலை எழுப்பியிருக்காருங்க. அதாவது சிறப்பு இதிலே தெரிஞ்சிச்சிங்களா. அந்த கோயில் உருவானதுக்கு காரணமே இந்த குழந்தை வரம் வேண்டி, அதனாலதான் அந்த கோயிலே உருவாயிருக்கு. அதனால யாருக்கெல்லாம் குழந்தை வரம் வேணும் அப்படிங்கிற நினைக்கிறீங்களோ அவங்களாம் அந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பு. அந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே முருகரோட வாகனம்னாலே மயில் வாகனம்னாலே சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோயிலில் சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா, யானை வாகனம் இருக்குங்க. அதாவது யானை வாகனம்ங்கிறது முருகரோட கல்யாணத்துக்கு தேந்திரன் அந்த ஐராவதம் அப்படிங்கிற யானையை பரிசாக கொடுத்ததா சொல்லுவாங்க. இந்த கோயிலில் அந்த யானையோட வாகனம் தான் இருக்கும். அது இன்னொரு சிறப்பு. அப்படியே நாங்கள் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். ஆக்சுவலாக நாங்கள் இந்த யூடியூப்பில் இந்த கோயிலோட சிறப்பை நம்ம போடணும் அப்படிங்கிறதுக்கு அந்த கோயிலுக்கு போனோம். நினச்சிட்டு இருக்கும் போதே அவங்க அங்கே ஒருத்தர் பேசியிருந்தார். இது இந்த கோயிலோட சிறப்பை சொன்னோம்னா எல்லாருக்குமே இந்த முருகனோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த முருகரே அந்த வார்த்தையை சொன்ன மாதிரி தான் நாங்கள் நினச்சிட்டோம். நாங்கள் கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் என்னோட உறவினர் ஒருத்தவங்க இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த கோயிலோட அற்புதங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்களோட அக்கா குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அந்த குழந்தை இல்லாமல் இருந்தப்போ 11 வாரம் விளக்கு போடுறதா முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்களே 11 வாரம் விளக்கு போடும்போது 9வது வாரம் விளக்கு போடும்போதே அவங்க கன்சீவ் ஆகிட்டதாகவும், அது முருகனோட அருளால் தான் நடந்தது அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்லி புல்லரிச்சிது எங்களுக்கே. அப்படி ஒரு கோயில். இந்த கோயிலை பற்றி இந்த வீடியோ போடுறதே முருகனோட அருள் தான் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால் இந்த வீடியோனால பல பேர் நன்மை அடைவாங்கன்னு நினைக்கும் போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே அப்பன் முருகன் அருள் தான் அப்படிங்கிறதுல சொல்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதை அப்புறம் இந்த ஊரோட சிறப்பை பார்த்தீங்கன்னா, முதல் வள்ளலாருடைய அம்மையார் பிறந்த கோயிலா, அதன் அருகில் பாலமுருகன் கோயில். அதற்கு அருகில் பக்கத்தில் நூற்றெட்டீஸ்வரர் அப்படிங்கிற சிவன் கோயில் ஒன்று இருக்குங்க. அது அகத்திய முனிவர் அந்த கோயிலுக்கு வந்ததாகவும், அங்கே சிவலிங்கத்தை எழுப்பினதாகவும் ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறை பற்றி அடுத்த வீடியோ பதிவில் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு முருகனின் பேரருளை பெற வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.